அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே பல கவலைகளாலும் பல சிந்தனைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்காகவும், ஒரு சிலர் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காகவும், ஒரு சிலர் கடன் சுமைகளை ஒழிப்பதற்காகவும், மேலும் இவை அனைத்தையும் விட இவைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் போராடி தினம்தோறும் கவலையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த வீண் கவலை? எங்கே போனது நம்முடைய இறை நம்பிக்கை? நம்முள் துவண்டு போயிருக்கும் நம்முடைய இறை நம்பிக்கையை உயிர்ப்பிப்பதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம சும்மா வெறும் வாய் வார்த்தையாக தான் இறைவனை நம்புகிறோம், அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட உறுதியாக இல்லை. அன்னைக்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? மூசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களையும் ஃபிரௌன் அழிப்பதற்காக விரட்டி கொண்டு வரும்போது தங்களுக்கு முன்னால் கடலை தவிர வேறு வழியே இல்லாத போதும் கூட இறைவன் எங்களுக்கு வழிகாட்டுவான் என்று இறைவன் மேல் அவர்கள் கொண்ட உறுதியான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? அவர்கள் இறைவன் மேல் கொண்ட உறுதியான நம்பிக்கைக்காக அவர்களுக்காக இறைவன் கடலையே பிளந்து அவர்களுக்கு வழிகாட்டி அந்த கடலிலே இறைவன் ஃபிரௌனை மூழ்கடித்தான். சுபஹானல்லாஹ். இந்த மாதிரியான நம்பிக்கையிலையா நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்? இல்லை யூனுஸ் நபிக்கு இருக்க இறை நம்பிக்கை மாதிரி நமக்கு இருக்கா? மீனுடைய வயிற்றில் இறைவன் அவர்களை சிறைப்பிடித்த போது இதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பது இறைவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அவர்கள் உறுதியாக இறைவனை பிரார்த்தித்தார்களே, அந்த மாதிரி நம்ம இருக்கோமா? அவர்கள் இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கைக்காக அவர்களுடைய பிரார்த்தனைக்காக இறைவன் அவர்களை அதிலிருந்து விடுவித்தான். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான நம்பிக்கை கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்கா? ஏன் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களை பின்பற்றுகிறோம்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே அவங்க கிட்ட இருந்த நம்பிக்கை கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்கா? குறைஷிகள் அவர்களை வேதனைக்குள்ளாக்கும் போது இறைவனுடைய ஆணைப்படி மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். எதிரிகளும் அவர்களை பின்தொடர்ந்து கொள்வதற்காக சென்றபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரிகளுடைய கண்ணில் படாதவாறு ஒரு குகையில் பதுங்கி இருந்தனர். எதிரிகள் அவர்கள் அருகில் நெருங்கிய போது நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்த தருணத்திலும் கூட நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்னவாக இருந்தது? நம் இருவரில் மூவராக இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி புரிவான்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான இறை நம்பிக்கை நம்ம கிட்ட கொஞ்சமாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருந்த இறை நம்பிக்கைக்காக தான் எதிரிகளுடைய கண்ணை மறைத்து இறைவன் அவர்களை காப்பாற்றினான். இந்த மாதிரியான உறுதியான நம்பிக்கை இருந்தா கவலையே இருக்காதுங்க. எதுக்குங்க கவலைப்படணும்? எவ்வளோ சோதனை வந்தாலும் அதற்கான தீர்வு ரப்பு கொடுப்பான்னு உறுதியான நம்பிக்கையோடு முயற்சி மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா நம் இறைவன் நமக்கு அருள் புரிவான். நம்முடைய சோதனைக்கான தீர்வை கையேந்தி நம்ம இறைவன் கிட்ட மன்றாடினோம்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம் இறைவன் நமக்கு உதவி புரிவான். நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா ஒரு உதாரணம் நமக்கு சொல்வாங்க. காலையில பசியோட வெறும் வயிறா வெளியே போகக்கூடிய பறவையை நீங்க பாருங்க. அது சாயந்தரம் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது
வயிறு நிரம்பி வரும். அதுக்கு உணவளிச்சது யாருன்னு யோசிச்சு பாருங்க. அதை படைச்ச ரப்பு தான் அதுக்கு உணவளிச்சான். இந்த இடத்துல அந்த பறவையோடைய வேலை என்ன? நம்பிக்கையோட இறைய தேடி போனது மட்டும்தான் அந்த பறவையோடைய வேலை. அதே மாதிரி உறுதியான நம்பிக்கையோடு நாம் செல்ல வேண்டிய பாதையை நோக்கி, நேரான வழியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா இறைவன் நம்முடைய பாதையை இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாதீங்க, கவலைப்படாதீங்க. உறுதியான நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் நம் இறைவன் நமக்கு உதவி புரிவான். வலா தஹீனு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.